மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 7ஆம் தேதி இன்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: திருச்செந்தூர் கோயில் தரிசன கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் ஜூலை 21 வரை ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமென அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தவேக அரசின் 2026-27 நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட் இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், தற்போதைய திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதல்வர் விஜய் தலைமையில் துறைகள் ரீதியான ஆலோசனை கூட்டம் கடந்த ஜூலை 2ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3வது நாளாக உயர்கல்வி, வணிக வரி மற்றும் பதிவு துறைகளின் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்தது. இதில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் பே. விஸ்வநாதன், தா. லோகேஷ் தமிழ்செல்வன், நே. மரிய வில்சன் மற்றும் துறைகள் சார்ந்த செயலர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்கள், துறைகளின் செயல்பாடுகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதன்படி உயர்கல்வித்துறை சார்ந்த ஆலோசனையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவது, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமென அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக 3வது அறிவிப்பு: அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு தானியம் வழங்கும் சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது: மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கடந்த ஜூன் 24இல் வெளியிட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட வரைவால் தமிழக மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இச்சட்ட வரைவு அந்தியோதயா அன்ன யோஜனா AAY திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருள் உரிமைகளை மாற்ற வகை செய்கிறது. தற்போதைய நடைமுறைப்படி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் ஒரு குடும்பத்துக்கு மாதம் 35 கிலோகிராம் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. தற்போதைய திருத்தத்தால் குடும்பத்துக்கு அதிகபட்சம் 35 கிலோ என்ற உச்ச வரம்பில் மாதம் 7 கிலோ தானியம் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் சராசரி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 3.54 மட்டுமே இருப்பதால் இத்திருத்தம் மாநிலத்தின் மிக ஏழ்மையான குடும்பங்களுக்கான உணவு தானிய அளவை குறைக்கும். தமிழகத்தில் தற்போது 18,64,600 அந்தியோதயா அன்ன யோஜனா AAY குடும்ப அட்டைகள் உள்ளன. இதன் மூலம் 69,26,983 ஏழை பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். இக்குடும்பங்கள் மத்திய அரசால் வரையறுக்கப்பட்டுள்ள தகுதி வழிகாட்டுதலின்படி சமூகத்தின் மிகவும் நலிவடைந்த பிரிவினரிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு குடும்பத்துக்கும் போதிய அளவில் உணவு தானியங்கள் கிடைக்காமல் போய்விடவோ அல்லது பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படவோ கூடாது என்பதற்காகவே இந்த உரிமைகள் எளிமையானதாகவும் நிபந்தனையற்றதாகவும் குடும்ப அடிப்படையிலானதாகவும் வடிவமைக்கப்பட்டன. மேலும் தற்போது தமிழகத்தில் அந்தியோதயா அன்ன யோஜனா AAY குடும்ப அட்டைதாரர்களுக்காக அரிசி, கோதுமை அல்லது கேழ்வரகு போன்ற
65,261 டன் உணவு தானியங்கள் மாதந்தோறும் மத்திய அரசால் இலவசமாக ஒதுக்கப்படுகிறது. முன்மொழியப்பட்டுள்ள திருத்தம் அமலாகும் போது இந்த விநியோக அளவு சுமார் 42,040 டன்னாக குறைந்துவிடும். இது 70 லட்சம் ஏழை மக்கள்களை பெரிதும் பாதிக்கும். அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி அவர்களின் அன்றாட 3 வேளை உணவுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத முக்கிய அங்கமாக விளங்குகிறது. இதை மாற்றினால் அவர்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தி வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசியின் பிடிக்கு ஆட்படுத்திவிடும். இதனால் தமிழகம் மட்டுமல்லாது அத்தகைய பிற மாநிலங்கள் அதிக அளவில் பாதிப்படையும். எனவே மத்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தற்போதைய நடைமுறையான மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கும் உரிமையை தொடர வேண்டும். இவ்வாறு அவர் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் பாலசோர் பகுதிக்கு அருகில் நேற்று கரையை கடந்தது. இதனால் ஜூலை 9 முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி, குறைந்த வெப்பநிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை ஒட்டி இருக்கக்கூடும். மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. அடுத்து 5வது அறிவிப்பு. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 6 வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கும் நோக்கில் லோக் ஆயுக்தா சட்டத்தை மத்திய அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு இயற்றியது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு அதே ஆண்டு நவம்பரில் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தை தமிழகத்தில் தீவிரமாக அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தஞ்சாவூரை சேர்ந்த வி. ஜீவகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் அவர் கூறியிருந்ததாவது: தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் இன்னும் தீவிரமாக செயல்படுத்தப்படவில்லை. மேலும் அரசின் துணை செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரியை தமிழக லோக் ஆயுக்தா செயலராக நியமிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில், ஓய்வு பெற்ற அல்லது பணியில் உள்ள மாவட்ட நீதிபதியை நியமிக்கும் வகையில் விதிகளை திருத்தி கடந்த 2020இல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய அரசின் சட்டத்தை மீறும் செயல் என்பதால் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், இவ்வாறு அதில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி நீதிபதி G. அருள்முருகன் அமர்வு 6 வாரத்தில் பதிலளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. அடுத்து 6வது அறிவிப்பு. நீலகிரி மழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று 7/7/2026 விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இறால் ஆலையில் அமோனியா வாயு அகற்றும் பணி 4வது நாளாக இன்றும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குழாய்களில் தேங்கியுள்ள அமோனியாவை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு.
சமுதாய வளர்ச்சிக்காக தன்னார்வத்துடன் சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவில் 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 6/7/2026 முடிவடைகிறது. இதற்கான நாளை 13/7/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதிற்கு 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். விண்ணப்பதாரர் 1/4/2025 அன்று 15 வயது நிரம்பியவராகவும் 31/3/2026 அன்று 35 வயதிற்குள் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் 1/4/2025 முதல் 31/3/2026 வரை சமுதாய நலனுக்காக தன்னார்வ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட உறுதிப்படுத்தக்கூடிய மற்றும் அளவிடக்கூடிய சேவைகள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர் விண்ணப்பிப்பதற்கு முன் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்க வேண்டும். சான்று இணைக்கப்பட வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. மேலும் விண்ணப்பதாரரின் உள்ளூர் மக்களிடையிலான நன்மதிப்பு, சமூக செல்வாக்கும் பரிசீலனையில் கருத்தில் கொள்ளப்படும். இவ்விருதிற்கான விண்ணப்பங்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் www.sdat.tn.gov.in வாயிலாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/7/2026 அன்று மாலை 5:45 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதி உடையவர்கள் உரிய காலத்திற்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான இவ்விருது 15/8/2026 அன்று நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதிற்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் வழங்கப்படும்.